ஓகே சரி, இது போதுமா? பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த படம் வந்து அமெரிக்காவில் நடக்கிற ஒரு துயரமான சம்பவத்தை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஏன்னா ஸோ த டார்க் சைட் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவில் எப்போயுமே சூப்பர் பவர் எல்லா இடத்துலையும் போய், இப்போ இந்தியா வந்தாலும் அவங்க ஸ்லம்மை காமிப்பாங்க, ஆல் த பேட் திங்ஸ் தான் காமிப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது அமெரிக்காவில். ஆனால் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியில் 12 மில்லியன் கிட்ஸு கடத்தப்பட்டு பலவேறு செக்டர்ஸில் வந்து அவங்கள கொடுமை பண்ணி வேலை வாங்குறாங்க. அந்த கான்செப்டில் தான் இந்த படம் எடுத்தோம். நீங்கள் படத்துலேயே பார்த்துருப்பீங்க, இட்ஸ் அ ஃபேக்ட். 12 மில்லியன் கிட்ஸ் இது வரைக்கும் கடத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு $50 பில்லியன் பிஸ்னஸ். இட்ஸ் அ மாடர்ன் ஸ்லேவரி, இட்ஸ் அ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் இன் அமெரிக்கா. அந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும், கான்ட்ரவர்ஷியல் படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி ஒரு நல்ல படம், ஃபஸ்ட் டைம் ரைட்டர் டைரக்டர், சின்ன பையன் 14 வயசு பையன்தான் படத்தினுடைய மெயின் லீடே. எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 100 தியேட்டர்ஸாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்த படத்தை பார்த்து ட்வீட் பண்ணாங்க. சில்வஸ்டர் ஸ்டல்லோன், மெல் கிப்சன், அப்புறம் நிறையா பாலிட்டிஷியன்ஸ் படத்தை பார்த்து இது பண்ண உடனே படம் கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து 300 தியேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 500 கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1000 தியேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து லாஸ்ட் இயர் August 30 ஒன்லி இன் அமெரிக்கா இந்த படத்தை 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மந்த்து லயன்ஸ் கேட் வந்து இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. நன்றி. ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸுங்க. படம் வந்து ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரை டாக் ஆஃப் த டவுன். எவ்ரி ரேடியோ, எவ்ரி பிக் செலிப்ரிட்டிஸ் வந்து படத்தை பேசினாங்க. காமன் பீப்புளே வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு, இப்போ நான் நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் என் பேரை கேட்டாலே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஆல்வேஸ் டெல் ஐ எம் ஸோ ஹானர் டு மீட் யூ. இந்த மாதிரி படம் எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை ஒரு போரிங் ட்ராமாவும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் கலந்த ஆஸ்பெக்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும். அதில் ஒரு நல்ல கான்டென்ட்டு, ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய படமாக எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ இட் ஹேட் அ வெரி எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ். அப்ஜெக்ஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் வந்து எல்லாருக்குமே அனுப்பினேன், டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு எல்லாருக்குமே அனுப்பினேன். அப்போ வந்து பெரிய அதான் சொன்னல, இது $50 பில்லியன் பிஸ்னஸ்னால நிறையா பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து பிகைனில் இருந்ததுனால அதனாலே படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறையா ஸ்டுடியோஸ்க்கு போனேன், எல்லாருமே படம் நல்லா இருக்குது பட் தே டோன்ட் வாண்ட் டு கிவ் அ கமிட்மெண்ட். இருந்தாலும் நான் வந்து கைவிடலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது நடக்குதுன்னே தெரியாது அமெரிக்காவில். இப்போ நான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கேன், இது என்டையர் வந்து எல்லையில் தான் நடக்குது. எல்லையிலே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை காமிக்கும் போது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா அப்படின்ட்டு. அதனால் ஐ எம் வெரி ஸ்டபர்ன். படம் வந்து ஒரு பெரிய தியேட்டரில் போய் எல்லோரும் பார்த்தா தான் அது ஒரு ரீச் இருக்கும். அதுக்காண்டி ஏதாவது ஒரு எஃபர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிகேஷன் இருக்கிறதுக்காண்டி தான் இது பேஸ்ட் ஆன் ட்ரூஸ் இன்னமும் நடக்குதுங்க அமெரிக்கா. அங்கே அதே தாங்க, அந்த அப்படியே தான் இருக்குது. 20 வருஷமாக பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இது வந்து எல்லாம் மிகப்பெரிய டாப் பிராண்டில் நடக்கிற கதை தான். வி கேனாட் செல். ஆமாம், நாங்கள் எங்களுடைய பர்டிகுலருக்காக வந்து ஒரு பெரிய பிராண்டில் 1986 எல்மாண்ட் கலிஃபோர்னியாவில் நடந்த கதை. உண்மையிலேயே அந்த காப்ஸ் அந்த இடத்துல போய் 68 குழந்தைகளை வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. பட் ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் கேஸும் போட முடியல. ஏன்னா அந்த இப்போ ஒரு கம்பெனியில் போய் பெரிய பிராண்டிங் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. பட் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு, அதை காமிக்க மாட்டாங்க. அதனால் வி ஆர் ட்ரைங் டு மேக் அ லா, த பிராண்டிங் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா வெண்டர் இந்த மாதிரி டிராஃபிக்கிங் பண்ணுறது, அதை மெயின் அடிப்படையாக வச்சு தான் பண்ணோம்.
அந்த 2 காப்ஸ் யார் வந்து அதை போய் இது பஸ்டட் பண்ணி 68 இது பண்ணாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்து அந்த இதில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸில் தான் இந்த படமே பண்ணோம். அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 12 மில்லியன் கிட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. இருந்தாலும் அதில் ஒருனுடைய பையனை எடுத்து பல குழந்தைகளுக்கு பல கதைகள் இருக்கும். அதில் உண்மையான ஒரு பையன், அவனுடைய கதை, அவன் எப்படி உள்ளே போனான், அவன் எப்படி வெளியில் வந்தான், அதை பேஸ் பண்ணி எடுத்தோம். ஒரு கான்ஃபிடென்ட் தாங்க. எங்கே தப்பு நடந்தாலும் அதை சொல்லி காமிக்கிற ஒரு பவர்ஃபுல் இருக்குது. மீடியா இஸ் சச் அ பவர்ஃபுல். த மீடியா லைக் blasted the whole thing in America. The powerful tool. எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் வெளியில் வந்துச்சுன்னா எல்லாரும் பேசுவாங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் கண்ட்ரி, நம்ம எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்தது தான். நம்ம சொல்கிற விஷயத்தை தாராளமாக தைரியமாக சொன்னால் அதில் தப்பே கிடையாது. அவங்க அந்த ட்வீட்டே பண்ணாங்களே, சில்வெஸ்டர் ஸ்டாலோன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு மனசு நம்ம வந்து நிறைய தடவை பல படங்கள் பார்ப்போம், சில படங்கள் தான் நம்ம மனசில் நிற்கும். அந்த மாதிரி படம் தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். எல்லாருக்குமே சரி, எல்லா குருவுமே ஹாலிவுட் குரு தானே. நான் தான் பீயிங் இந்தியன் ப்ரொடியூசர், பட் எல்லா குருவும் இது. பட் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அந்த பையன் வந்து அல்ஃபான்ஸ் குரான் கூட ரோமான்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணான். யங் காய், இந்த சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஒரு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறத பேஸ் பண்ணி வச்சு தான் அந்த நான் பாதிக்கப்படலைங்க. நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போனவன். நம்ம இங்கே நிறைய லேபர் பார்த்துருக்கோம்ல, சின்ன குழந்தைங்களாம் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு இது மனசில் வந்து சிவாசி பார்த்துருப்போம். நம்ம எவ்வளோ இடத்துல நம்ம இங்கே குழந்தைகள் பண்ணுறாங்க, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிலேயே அது நடக்குன்னு சொல்லும்போது அதை வந்து வெளியில் காமிச்சே ஆகணுங்கிற ஒரு ஒரு அங்கே இல்லையே. அது இல்லை. இல்லை இல்லை அப்படி கிடையாது. அறிவுன்னு இல்லைங்களே, இந்த பிராண்டடில் இப்போ இங்கே எப்படின்னா ஒரு பிராண்டட் வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் இல்லை, அதுக்கு தான் அதை தான் ஹைலைட் பண்ணுறோம். இந்த பிராண்டட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவர் அந்த மாதிரி தப்பு பண்ணால் இந்த பிராண்டட் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள்ங்கிற அப்ஜெக்டிவ்ல தான் படமே எடுத்தது. ஏஜ் லிமிட் அங்கே வந்து ஆஃப்டர் 18. பட் ஆமாம், பட் எல்லாம் மைனாரிட்டி கிட்ஸ். அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் மைனர். இந்த பையனே 14 வயசு பையன் தானே, மைனர். பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து கொண்டு வர அது கிடையாது. ஆமாம், வெளியிலேருந்து கொண்டு வர. எல்லாரும் பார்த்தீங்கல்ல, எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. 20 வருஷமாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலை. அது கேப்டன் இருக்கு. பவர்ஃபுல்லாக இருக்கும்ல, பேசிக்காக இருக்காது. $50 பில்லியன் பிஸ்னஸ்ங்க எவ்ரி இயர். அப்போ போது ஒரு பவர்ஃபுல் பீப்புள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தானே செய்யும். ஆமாம், ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மட்டும் ஸ்பானிஷ். ஏன்னா ஐ வாண்ட் ஹாவ் த நேட்டிவிட்டி. பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் தானே இருக்கான், மெக்சிகோவில் தான் இருக்கான். அவன் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி நம்ம எடுக்க முடியாது. அதனால மட்டும் சப்டைல் ஸ்பானிஷ். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, நம்ம எது பண்ணி பாதிக்கப்படுறோமோ அது நம்ம அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணலாம். அது இல்லைங்க. இப்போ இதுதான் வந்து இப்போ அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் இப்போ அவள் இஸ் நாட் அமெரிக்கன். அந்த படத்தில் வெளியிலேருந்து வந்தாலும் எவ்ரிபடி ஃபீல் தட் ஃப்ரீடம் ஆஃப் அமெரிக்கா இஸ் ஃப்ரீ கண்ட்ரி. அவங்களுடைய மைண்ட் செட்டை நான் என்ன வேணாலும் பண்ணலாம், வாட் எவர் ஐ லைக் ஐ கேன் டூ பிகாஸ் இஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. அவன் கடைசியில் பார்த்தீங்களா, அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான். நான் இவ்வளோ தான் பிறந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, அதனால் இங்கே வந்து என் வாழ்க்கையை வாழ்கிறேன். அவனுக்கு அதை தப்பாகவே தெரியல.
ஏன்னா அவன் ஃபீல் லைக் இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் அந்த டைலாக். எடுக்கலாம். அது நீங்கள் 1 2ங்கிறீங்க, அது எவ்ரிடே நடக்கிற கதைங்க. எவ்ரிடே ஒரு 10 பேர் சாகுறாங்க பார்டர். அது 10 வருஷம் 15 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து நம்ம பொலிட்டிக்கலாக கமிட் பண்ண எதுவும் காமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ ஹியூமன் திங் இட் இஸ் ராங். வர்றதும் தப்பு, வர்றவங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது தப்பு. ஏன்னா நம்ம ஊரில் வேலை இல்லைங்கிறக்காண்ட எல்லாரும் அமெரிக்கா போக முடியாது. அவங்க வந்து தே வாண்ட் டு ப்ரொடெக்ட் தியர் ஓன் கண்ட்ரி. எவ்ரி கண்ட்ரி அப்படி தானே. வி டோன்ட் இப்போ நம்ம இருக்கிறதுல திடீர்னு வேறவங்க வந்து நிறையா வந்து விழுந்தா என்னடா வேலையிலேருந்து வெளியில் வராங்க, நம்ம வேலையை எடுத்துக்கிறாங்க ஒரு ஃபீல் இருக்கும். அது ரெண்டுமே தப்புன்னு தான் சொல்லுவேன். அது அது ஒவ்வொரு பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுடைய வியூ ஆஃப்ல அவங்க தே வில் டேக் சம் ஆக்ஷன். பட் வாட் எவர் இட் இஸ், பி ட்ரீட் அஸ் அ ஹியூமன். அவ்வளோ எடுக்கலாம். இப்போதைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு என்னென்னா, தமிழ் படமாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி இங்கே உள்ள ஆக்ட்ரஸையும் அங்கே உள்ள ஆக்ட்ரஸையும் வச்சு ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நான் வந்து பிறந்தது கம்பம், பல ஊர்களில் வளர்ந்தேன். அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயினால ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி மேமூத் ஃபெஸ்டிவலில் வந்து ப்ரீமியர் பண்ணாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வாங்களே கேட்க. ஆமாம். தட்ஸ் அதுக்கு தான் ரேட்டட் ஆர் கொடுத்தாங்க. பட் நம்ம வந்து ஒத்துக்கிட்டாங்க. இல்லை, முன்னாடி ஸ்கிரிப்ட்லேயே இருக்கிறதுனால முன்னாடியே இதில் ஒத்துக்கிட்டு தான் சொல்லுவோம். ஆமாம், ஆக்சுவல் ஆக்ட்ரஸ். இல்லை, அது ஐடியாவில் தான் இருக்குது. அங்கே எப்படின்னா திரைக்கதை கதை எல்லாம் எழுதி ரெடியானதுக்கு அப்புறம் தான் யார் ஆக்டர்னே போவோம். ஏன்னா அங்கே வந்து கேரக்டர் பேஸ்டு தானே. இந்த கேரக்டரில் இவர் நடித்தா நல்லாயிருக்கும், இவர் இல்லாட்டி 2வது ஆப்ஷன், இவரில் 3வது ஆப்ஷன். ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி கதையை தயாரிக்கிறதுல கதை பண்ணதுக்கு அப்புறம் தான். ஆமாம் பண்ணலாமே. இந்த இவர் மித்ரன் வச்சு நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அவர் நம்ம ஊராக தான் தமிழ், பட் அதுவும் ஹாலிவுட் படம் தான் பண்ணுறோம். அப்படி சொல்ல முடியாது. அதாவது அவங்க வந்து நல்ல படங்கள் தான் வந்து விரும்பி இதில் இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபேவராக யாரும் பண்ண மாட்டாங்க. நல்ல படத்தில் உள்ள நல்ல நடிச்சு தே டிட் அ குட் ஜாப் அந்த மாதிரி தான். அவர் கேட்ட கேள்வியோட ஃபாலோ அப் தான். அதாவது நீங்கள் அமெரிக்காவிலேயே நடக்கிற குற்றங்களை படமாக எடுத்துட்டீங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து தமிழ் படம் எடுத்தீங்கன்னா இங்கே நடக்கிற கொடுமைகளை பட்டவர்த்தனமாக சொல்லுவீங்களோ? நீங்கள் ஆதரவு கொடுத்தா சொல்லலாம், அதுதானே. அவங்களாம் புவர் ஃபேமிலிங்க. அவங்களுக்கு எங்கே போனானே தெரியாது. இப்போ இந்த நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இங்கேயே பாருங்கள், குழந்தை காணாமல் போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போச்சுன்னு தெரியாது, யார் கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி அவன் போய் நல்லா இருப்பான், ஒரு பிளேயர் ஆவான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எங்கே போனால் எதுன்னே அவங்களுக்கு இருக்காது. நம்ம படத்து பையனுடைய கதை இதில் தான் ட்ராவல் பண்ணுறோம், வெரி வீடியோ. அதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண படங்கள். இதுதான் லாஸ்ட்டாக பண்ணது. இது வரைக்கும் 5 ஹாலிவுட் படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டரில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார், செகண்டு வைல்ட் நைட்ஸ் வித் எமிலி, அப்புறம் அண்டர் த சில்வர் லேக், அப்புறம் ஃப்ளின்ச்சு, அப்புறம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். ஹாலிவுட்லேருந்து தமிழ் எடுக்கணும் ஆசைன்னு சொல்லலை. சினிமா இஸ் எ இல்லை தமிழில் எடுக்கணும்னு சொல்லலை. நான் தமிழ் சில இங்கே இந்தியன் ஆக்ட்ரஸையும் ஹாலிவுட் ஆக்ட்ரஸையும் வச்சு ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிறாரு. எப்படி என்ன படம் எடுத்துருக்காங்க?
இல்லை நான் அப்படி சொல்லலை. ஒரு கதையில் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் இந்தியன்ஸ் நடித்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான். சார் இது அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ண போகிறோம், டைரக்டாக இங்கே தான் ரிலீஸ் பண்ணீங்களா வேறு இன்னும் ரிலீஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிட்டீங்களா? இல்லை அடுத்த மாதம் எங்கெல்லாம் பண்ண போகிறீங்க? அது லைன்ஸ் கேட்டு தான் பண்ணுறாங்க அவங்களுடைய. சாரி ரைட்டுங்க, அவங்க எல்லாம் போட்டு நம்ம எவ்ரிபடி கேன் கோ. இல்லை அந்த மாதிரி சொல்லலை, பட் இன் ஜென்ரலாக சொன்னேன். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சு மேமூத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து ப்ரீமியர் பண்ணேன். அது வந்து லைன்ஸ் கேட்டு பெரிய கம்பெனினால அவங்க எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்து தான் நம்ம அதாம்மா பண்ணலாமே கண்டிப்பாக. ஏன்னா நான் 20 வருஷமாக அங்கே தானே வாழ்கிறேன், அதான் அப்படி கிடையாதுல்ல, நம்ம இருக்கிற இடத்துல தானே பண்ண முடியும். இப்போ நீங்கள் இங்கே விட்டுட்டு பாம்பேயில் போய் பிஸ்னஸ் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை நான் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணல. நான் வந்து நாளை இயக்குனர் அடுத்த படம் பண்ணுறேன் சாரோட. நாளை இயக்குனரில் நிறையா குறும்படங்கள் பண்ணியிருக்கேன். இவர் கார்த்திக் சுப்ராஜ் சீசன் 2 பண்ணார், சீசன் 3 நான் பண்ணேன் அதுக்கப்புறமா. அப்புறம் அங்கே நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த படம் இங்கே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சென்னை. ஹாலிவுட். என்னோட பேர் கூகுள் பண்ணிங்கன்னா வரும்.